உங்களுடைய மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டிய ஆட்சியா இல்லையா சொல்லுங்கள். திமுக ஆட்சி நாம் விரட்ட வேண்டுமா இல்லையா? ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா அழுத்தமாக சொல்லுங்கள். ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா அழுத்தமாக சொல்லுங்கள். ஆட்சி மாற்றம் வேண்டும். இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை இன்றைக்கு பாரத பிரதமராக உருவாக்கி இன்றைக்கு 100 நாள் வேலையை 125 நாளாக சட்டம் இயற்றியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? 125 நாளா இன்றைக்கு நீங்க 125 நாள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 50 நாள் கொடுக்கறாங்களா? 40 நாள் கொடுக்கறாங்களா? 20 நாள் கொடுக்கறாங்களா? ரேக உழுவுலன்னு வீட்டுக்கு அனுப்புறாங்களா? காத்திருக்கிறீங்களா? இந்த இடத்துல நின்னா போட்டா இவ்வளவு தள்ளி போய் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்றாங்களா? காலையில இருந்து மாலைக்கு வரைக்கும் காத்திருக்கிறது புதுசா போட்டோ எடுத்து 4 மணிக்கு களைய விடுறாங்களா? ஆமா 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 ஆமா. உங்க கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். இப்ப நான் வேலை இப்ப காலையில ஒரு அம்மா சொன்னுச்சு, ஏன்னா சம்பளம் 100 நாள் வேலை பார்த்ததுக்கு சம்பளத்தை ஏத்துங்கயா சம்பளத்தை ஏத்துங்கன்னு சொன்னா அடுத்த மாசம் இந்த மாசம் அடுத்த நீங்க 5000 ரூபாய் சும்மா நினைச்சிடாதீங்கம்மா. இந்த மாசம் 5000, இந்த மாசம் 1000, அடுத்த மாசம் 1000, அதுக்கு அடுத்த மாசம் 1000, இந்த 3000 சேர்த்து இன்னும் 2000 சேர்த்து 5000 ரூபாய் வந்திருக்கு. 5000 ரூபாய உங்களுக்கு கொடுத்து மின்சார கட்டணம், வீட்டு வரி, வாடகை, பால்வன, தண்ணி வரி என்ன வரி, எல்லா வரி இது நல்லா புரிஞ்சிருச்சு இல்ல? ஒன்னும் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்ல. ரைட், நம்ம வந்துதான் செய்யணும். ரைட், முடிச்சுட்டீங்க ஒரே வரியில. நம்ம தெளிவா இருக்கோம்ல, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஓட்டு 2 தான். ரைட், என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஆட்சி இனிமே அதிமுக தான். ரைட், என்டிஏ கூட்டணி தான். மகிழ்ச்சியா இருக்கு, கிளியரா இருக்கு. நீங்க ஏன் அப்படி கஷ்டப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? நாங்க என்ன கரெக்டா இருக்கிறோம்னு சொல்றாங்க. உங்க பக்கத்து வீடு, எழுத்த வீடு, முன்னாடி வீடு, பின்னாடி வீட்டுல ஏதாவது 2 ஆத்தாக்கிட்ட கரெக்ட் பண்ணிருங்க, கபக்குன்னு போட்டுருங்க, இல்லன்னா தலையவணி வச்சு முடிச்சிருங்க. ஆமா, கணக்கு வழக்க சொன்னமா நீங்க பார்த்து வேற ஏதாவது நினைச்சுக்காங்க. கரெக்டாமா? எல்லாம் பாத்துக்கிட்டீங்கல்ல? நம்ம ஆட்சி வரணும்ல. ரைட், இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இதை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண இன்னைக்கு ஒரே ஒரு 2 வரியில நான் முடிச்சிடறேன். பாதுகாப்பு இருக்கா நாட்டுல? பள்ளிக்கூடத்து பக்கத்துல இன்னைக்கு என்ன விற்கிறான்? பத்திரிகை நண்பர்களே, நான் சொல்லல, கேள்வி மட்டும்தான். நான் பள்ளிக்கூடத்து பக்கத்துல கஞ்சா விற்கிறாங்க. ரைட், ஆஸ்பத்திரி அதை தாண்டி வந்தா என்ன பார் இருக்கு? டாஸ்மார்க் பாரு, எஃப்எல்2 பாரு. இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனை எஃப்எல்2 பாரு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. கரெக்டா இல்லையா? சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. போதையில் தடுமாறுகின்ற தமிழகம், போதையின் பாதையில இன்றைக்கு தமிழ்நாடு. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு களையப்பட வேண்டிய அரசு. கனிமொழி அக்கான ஒரு அக்கா இருந்தாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? உதவி இல்லாத மாநிலமா உருவாக்குவேன்னு சொல்றதுக்கு டாஸ்மார்க் என்ன பண்ணுவேன்னு சொன்னாங்க? மூடணும்னு சொன்னாங்க. மூடிட்டாங்களா? இதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஆக இங்கே வலுவோடும் பொலிவோடும் மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உணர்வோடும் ஊக்கத்தோடும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த 100 நாள் வேளையில் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே திணிக்கின்ற காரணத்தினால நரேந்திர மோடி மாண்பு பாரத பிரதமர் ஒரு அருமையான சட்டம் போட்டிருக்கிறார். 125 நாள் இனி கட்டாயம் கொடுக்கணும். 80 நாளுக்கு மேல நீங்க வேலை எத்தனை நாள் கொடுக்கலையோ, கொடுக்காத நாளுக்கு பாதி சம்பளத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு சட்டம் போடுறாரு. நல்ல விஷயம் தானே? ரைட், 15 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு கணக்குல பணத்தை ஏத்துங்கன்னு சொல்றாரு. கணக்குல பணத்தை ஏத்தலன்னா பேங்க் வட்டியை போட்டு அந்த தாய்மாருக்கு குடும்ப மோடி சொல்றாரு. கரெக்ட் தானே? எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எரிச்சல் வருகிறது? 100 நாள் வேலையை 125 நாளாக உயர்த்தி சட்டம் போட்ட மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் பணத்தை சரியாக நீங்கள் ஏற்றவில்லை என்றால் வட்டி போட்டு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்ட பாரத பிரதமர் அவர்கள், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வேலை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேலை கொடுக்காத அத்தனை நாளுக்கும் பாதி சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நரேந்திர மோடி அவர்கள். இதை பிரித்து பொய் சொல்லி ஏமாற்றி உணவு பூசணிக்காய் சோற்றிலே மறைத்து இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் கைவிடப் போகிறார்கள் என்ற தவறான கருத்தை உங்களிடத்திலே திணிக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதனால இது மனசுல நீங்க வச்சுக்கோங்க. நல்லா தூங்குங்க. காலையில எந்திரிச்சு டக்குனு பாருங்க, செல்போன்ல மெசேஜ் வரும், திருப்பி படுத்துருங்க. ஏன்னா நம்ம தான் முடிவோட இருக்கிறோம்.
என்ன கொடுத்தாலும் நம்ம ஓட்டு. நல்லா இன்னொரு தடவை சொல்லுங்க. ரைட்.